ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 26 தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு அறிந்திருக்கிறார். யாத்ராகமம் 3:7 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். நாம் படுகிற வேதனைகளையும் துக்கங்களையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீர்களோ அவர் அதை அப்படியே புரிந்து கொண்டிருக்கிறார். நாகும் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நாகும் 1:7. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே வேதனைப்பட்டார்கள். அவர்கள் 430 வருஷம் அங்கே அடிமைகளாய் இருக்க வேண்டிய நிலைமை வந்தது. கானான் தேசத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவர்கள் அத்தனை ஆண்டுகளும் பொறுமையாய் இருக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. அவர்கள் பொறுமையாய் இருந்தால்தான் எகிப்தியரின் மற்றும் கானானிலே உள்ள ஜனங்களாகிய எமோரியர் ஆகியோரின் அக்கிரமம் பூரணமாகும். கர்த்தர் அந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு ஏதுவாயிருக்கும். ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் அதை அறிந்து கொள்ளாமல் எகிப்திலே ஆளோட்டிகளின் நிமித்தம் வேதனைப்பட்டு கூக்குரலிட்டார்கள். உபத்திரவம் அடைந்து தங்கள் முற்பிதாக்களின் தேவன் எங்கே என்று கண்ணீர் சிந்தினார்கள். நம் அருமை ஆண்டவர் அவர்களுடைய துக்கங்களையும் துயரங்களையும் கூக்குரலையும் கண்ணீரையும் அறிந்திருந்தார். ஆகவே மோசேயை பார்த்து, அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன் என்று அன்போடு சொன்னார். கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வேலைஸ்தலத்தில் படுகிற உபத்திரவத்தை அவர் அறிவார். அல்லது உங்கள் வீட்டிலே உள்ள உபத்திரவங்களையும் அவர் உணர்கிறார். உங்களுடைய ஆகாரத்தோடு கூட கண்ணீரை கலந்து நீங்கள் உண்கிறதை காண்கிறார். உங்களுக்கு விரோதமாய் தவறான குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்படுகிறதையும் அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை விடுவிக்கிற நேரம் வந்திருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேலரை மோசேயின் மூலமாக நடத்தின ஆண்டவர் இன்று உங்களை அற்புதமாய் நடத்துவார். இனி நீங்கள் கர்த்தரை பின்பற்றி மேன்மையான இடத்திற்கு உயர்த்தப்படுவீர்கள். உங்களுடைய தாய் உங்களுடைய உண்மையான நிலவரத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும், இந்த உலகத்திலே எல்லாருமே உங்களை தவறாக எண்ணிக்கொண்டிருந்தாலும், கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார் என்பதை நிச்சயமாகவே அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். உங்களை தாயின் வயிற்றில் உருவாக்கியவரும் உங்களுக்காக சிலுவையிலே இரத்த கரையம் செலுத்தினவருமாகிய கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் மீட்டு உயர்த்தி அருள்வார். தேவ பிள்ளைகளே, அவர் உங்களை அறிந்திருக்கிறார். இன்றைய நினைவிற்கு 2 தீமோத்தேயு 2:19. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. இன்றைய வேத வாசிப்பு காலை 2 சாமுவேல் 23 மற்றும் 24 அதிகாரங்கள், மாலை லூக்கா 19 அதிகாரம் 1 27 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் உபத்திரவங்களை அறிந்திருக்கிறார். சீக்கிரமாய் உங்களை மீட்டு உங்களுக்கு நன்மை செய்வார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து
மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.